இல்லை சார், இதுக்கு நேர்மறையான விஷயங்கள் தான் விளைவுகள் தான் நான் பார்க்க முடியுது. ஏன்னா வீட்டில் நம்ம வீட்லேயும் சரி, இல்லை பக்கத்து வீடுகளையும் சரி, இல்லை கிராமத்தில் தாத்தா பாட்டிகளும் சரி, அதை பார்க்குறப்ப அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைவு தான் கிடைக்குது. ஏன்னா அந்த ரினியூ பண்ணிட்டு வேலைவாய்ப்புகள் ரினியூ பண்ணுறதுக்கான ஒரு அமௌண்ட் உண்டுன்னு சொல்கிறாங்களே, அது 2 ரூபாய் இந்த காலகட்டத்துக்கு 10 தெரியல. அதே சமயம் அந்த இல்லை சார், உறுதியாக சார். ஏன்னா இப்போ இருக்க இந்த வழக்கத்தின்படி பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே கேஷ்ங்கிறது ஈஸியாக கிடைச்சிருது. ஆனால் அதுக்கப்புறம் திருப்பி கட்டுறது ரொம்ப கஷ்டமானதாக இருக்குது. ஏன்னா இப்போ எல்லாருக்குமே வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்குமே தெரியும், ஒரு நாளைக்கு 3 கால் வருது, லோன் தரோம். நமக்கு அது புரியல, எதுக்கு லோன் தராங்க நமக்கு அப்படின்னு. ஒவ்வொரு தனி மனுஷனையும் கடன் உள்ள மனுஷனாக மாற்றிடணும். அதில் புரியல. அதான் அந்த படங்கள் வசனங்கள் மாதிரி உடனே எடுத்து அது பேச சூப்பராக இருக்கா, கிளாப் பண்ணியிருப்பாங்க, ஆக்சுவலாக பண்ணாங்க பயங்கரம் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அது ஓகே, அதுதான் தேவைப்படுது. அவங்களுக்கும் அது தெரியலாம். ஆனால் பரவாயில்ல, இங்கே இந்த பேச்சு பேசினா கிளாப்ஸ் அடிப்பாங்க, ஓட்டு போடுவாங்க, ஒரு ஹோப் கிடைக்கும். படிச்சுட்டு இருக்க பசங்களுக்குலாம், நல்லா படிக்கிற பசங்களுக்குலாம் ஒரு ஹோப் கிடைக்கும். நம்ம அண்ணன் ஆட்சியில் வந்து நம்ம ஐஏஎஸ் ஆயிடலாம். இயல்புக்கு பொருந்தாத, ரியாலிட்டி சுற்றியும் துளியும் சம்மந்தப்படாத விஷயங்களை வணக்கம். கோல்டன் சன்ஸ் வழங்கும் அரசியல் களம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் இளம் அரசியல் விமர்சகர் திரு அருணோதயன் அவர்கள். வணக்கம். புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய பிறந்தநாள், அதுவுமா எதிர்க்கட்சி தலைவர் கழக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து 3ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு இன்ப அதிர்ச்சி அப்படிங்கிற மாதிரி மக்கள் கொண்டாடுறதுன்னு பார்க்க முடியுது. இந்த தேர்தல் வாக்குறுதியை பற்றி உங்களுடைய பார்வை? இல்லை சார், இதுக்கு நேர்மறையான விஷயங்கள் தான் விளைவுகள் தான் நான் பார்க்க முடியுது. ஏன்னா வீட்டில் நம்ம வீட்லேயும் சரி, இல்லை பக்கத்து வீடுகளையும் சரி, இல்லை கிராமத்தில் தாத்தா பாட்டிகளும் சரி, அதை பார்க்குறப்ப அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைவு தான் கிடைக்குது. ஏன்னா அந்த ரினியூ பண்ணிட்டு வேலைவாய்ப்புகள் ரினியூ பண்ணுறதுக்கான ஒரு அமௌண்ட் உண்டுன்னு சொல்கிறாங்களே, அது 2 ரூபாய் இந்த காலகட்டத்துக்கு 10 தெரியல. அதே சமயம் அந்த ஒரு வெறுமை இருந்துச்சுல இளைஞர்கள்ட்ட. படித்தோம், டிகிரி ரினியூ பண்ணோம், ஒன்றுமே நடக்கலைன்னு ஒன்று இருந்துச்சுல்ல, அது எங்களுக்கு புரியுதா, நான் கவனிச்சு தான் இருக்கோம். இவ்வளோ பேர் நீங்கள் வந்து வேலை கிடைக்குன்னு சொல்லாமல் படிச்சுட்டு வேலை கிடைக்காம இருக்குது, அதை நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம் இந்தாங்க அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்குல்ல, அது ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரிங்கிறப்ப அது ஒரு பாசிட்டிவ் சைலன்ஸ் எனக்கு தோணுது. அதில் முக்கியமாக சொல்லணும்னா, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வந்து நாங்கள் 10,000 ரூபா வந்து நிதி கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இது மக்கள்கிட்ட வந்து அதை ரீச் இருக்கா? சில பேர் அது ஒரு விமர்சனமாகவும் வைக்கிறாங்க, எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆமாம் சார், இப்போ குடும்ப பெண்களுக்கு கொடுக்குறாங்க, இல்லை இளைஞர்களுக்கு பஸ் விடுறாங்க, ஆண்களுக்கு பஸ் உண்டு, இல்லை இப்போ படித்து முடிச்சவங்களுக்கு +2 முடிச்சிங்கன்னா 1000, டிகிரி முடிச்சு ரெனியூ பண்ணிங்கன்னா 2000ங்கிறது பாசிபிள். ஆனால் அந்த 10,000ங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அது பாசிபிளாக இருந்தால் கேள்வியை கேட்க மாட்டாங்க, எப்படியும் கைக்கு வந்துருங்கிற விஷயம் மோடல தான் பார்த்துருப்பாங்க. ஆனால் 10,000 ரூபாங்கிறது எப்படி வரும், ஒரு வீட்டுக்கும் 10,000ங்கிறது அவங்க யோசிக்கிறாங்க. அதுக்கான காரணங்கள் கேட்குறப்ப நமக்குமே அது பொருந்தாததாக இருக்குது. அதான் சார், ஆனால் அதுக்கான காரணங்கள் அவங்க சொல்கிறப்ப மக்கள் வந்து கடந்த 5 வருஷமாக ரொம்ப அரசாங்கத்தால் கஷ்டப்பட்டுட்டாங்க, அதுக்கு நாங்கள் உதவி பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயம் அது வரைக்கும் ஓகே. ஆனால் அதுக்கான காரணங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக பொருந்துறதா இல்லை. அது இன்னொரு முக்கியமான ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அதாவது நடைபாதை வியாபாரிகளுடைய கூட்டுறவு வங்கி கடன். ஏன்னா அவங்க தான் வந்து அதிக சிரமத்தை சந்திக்கிறாங்க. அவங்களுடைய கடனை தள்ளுபடிங்கிறது ஒரு பெருவாரியான மக்களுக்கான ஒரு பலனாக இருக்கிறத பார்க்க இல்லை சார், உறுதியாக சார். ஏன்னா இப்போ இருக்க இந்த வழக்கத்தின்படி பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே கேஷ்ங்கிறது ஈஸியாக கிடைச்சிருது. ஆனால் அதுக்கப்புறம் திருப்பி கட்டுறது ரொம்ப கஷ்டமானதாக இருக்குது. ஏன்னா இப்போ எல்லாருக்குமே வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்குமே தெரியும், ஒரு நாளைக்கு 3 கால் வருது, லோன் தரோம். நமக்கு அது புரியல, எதுக்கு லோன் தராங்க நமக்கு அப்படின்னு. ஒவ்வொரு தனி மனுஷனையும் கடன் உள்ள மனுஷனாக மாற்றிடணும், அதில் ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படிங்கிற மூலம் இயங்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கப்ப ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு எலிட் பிஸ்னஸ் பண்ணுறோம், உங்களுக்கு ஹோப் இருக்குன்னா சில பேர் நமக்கு ஹெல்ப்புக்கு வருவாங்க. ஷேரிங், ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி, பப்ளிக் ப்ராப்பர்ட்டிங்க, அந்த ஷேரிங்குள்ளே போயிடுவாங்க. ஆனால் இங்கே நீங்கள் சொல்கிற மாதிரி தெருவுற கடை வியாபாரிகளுக்கு யார் வருவா? அவங்க தான் அதை ஏர்ன் பண்ணி தான் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும். அன்னைக்கு நைட்டு அந்த டேவை அவங்க ஓட்டணும். ஸோ அப்படி இருக்கப்ப அதுக்கு சிக்கல் வருது. அப்படிங்கிறப்ப அவங்களால அதை தாண்டி அடுத்த கடத்துக்கு நகர முடியல. வாழ்க்கையில் எப்படியாவது ஜெயிச்சிடணும், முன்னேறிடணும், பிள்ளைங்களை அடுத்த கடத்துக்கு நகர்த்திடணுங்கிற மோடில் தான் இந்த வேலையை செய்கிறாங்க அவங்க. ஆனால் அதுக்கான எந்த வழியுமே இல்லாமல் திரும்பி அதில் பாதாளத்துக்கு விழக்கூடிய சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஸோ சார் இது சொல்லியிருக்கிறது அடுத்த தலைமுறை ரொம்ப ஆரோக்கியமாக உருவாகும். அதுதான். திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து சில நாட்களுக்கு முன்பு ஒவ்வொரு கலைஞர் உரிமை தொகை வாங்குறவங்களுக்கு வந்து 5,000 ரூபா வந்து போட்டிருந்தாங்க. அதுக்கு போட்டியாக தான் இந்த 10,000 ரூபா போட சொன்னாரா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து நெசவாளர்களுக்கு மற்றும் வந்து அவங்களுக்குலாம் வந்து இந்த இலவச மின்சாரத்துடைய இது வந்து அதிகப்படுத்தியிருக்காரு. ஆமாம், அந்த இது வந்து ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு வந்து ஒரு நல்லது செய்யும் அப்படிங்கிற ஒரு நினைக்கிறீங்களா? உறுதியா சார். அதான் இந்த 5 10 அப்படிங்கிற விஷயம் தவிர்த்து மற்ற எல்லாமே பயன்படக்கூடியது தான். ஏன்னா கரண்ட் இப்போ 450 நினைக்கிறேன் யூனிட் சொல்கிறாங்க. ஸோ அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும்.
ஏன்னா இப்போ சார் டிஎம்கே பீரியட்ல 300ன்னு சொன்னது, அது 2 மாச கணக்கு எடுத்தா அது இடிக்கும். ஸோ 1 மாசம் கணக்குன்னு சொல்லி அது 2 மாசம் ஆகிட்டோம்னா கன்ஃபியூஷன் வருது, ஏன்னா ஆட் ஆகி போயிருது. ஸோ அப்படி இருக்கப்ப இங்கே அதே பழைய முறையை நம்ம ஃபாலோ பண்ணுவோம், அதில் அந்த யூனிட்டை அதிகப்படுத்துறோம். அப்படிங்கிறப்ப போதுமே சார். இப்போ எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, சொந்த வீடு இருந்தால் சென்னையில் வாழ்ந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி, இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறது கரண்ட் ஃப்ரீயாக கிடைச்சா போதும், எந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணலாம்ல. அதுக்கப்புறம் ஆடானா நம்ம பே பண்ணிக்கலாம். ஸோ பிஸ்னஸுக்கு கரண்ட்டுங்கிறது இப்போ நம்ம ஆஃபீஸ் ரன் பண்ணுற எல்லாருங்கிறப்ப அது பேசிக் ஒரு விஷயம் இருக்குல்ல, கமர்ஷியலுங்கிறப்ப. ஸோ அதை நமக்கு தள்ளி வைக்கிறாங்கன்னா அது பயங்கர சப்போர்ட்டிவான விஷயம் தான். ஏன்னா நான் இதை எப்படி பார்க்குறேன் சார், இந்த அறிவிப்புகளை ஆண் பெண் அப்படிங்கிறத பிரிச்சுட்டு அதை தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஆண்கள் பசங்க இருக்கும், எல்லாம் பார்க்குறோம், என்ன பெண்களுக்கு தனியாக பஸ் விடுறாங்க, அவங்களுக்கான சப்போர்ட்டான விஷயங்கள் நிறைய நடக்குது, உதவித்தொகை கொடுக்குறாங்க. அப்படிங்கிறப்ப நாங்களும் ஒரு உயிர் தான் அந்த பூமியில் வாழ்ந்துட்டு இருக்கோம், நாங்களும் கஷ்டப்படுற சர்வே பண்ணுறோங்கிறப்ப அதை நாங்கள் எதிர்பார்க்கல. அதே சமயம் நமக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்காதாங்கிற ஒரு ஆதங்கம் இருந்துச்சு, அதை கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்கிற. ஸோ அப்படி இருக்கப்ப ஆண்களுக்கான ஆதங்கத்தை இந்த அதிமுக ஆட்சி வந்து போக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நான் அதை அப்படி தான் பார்க்குறேன், ஆண்களை கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க கொஞ்சம். அது இலவசங்கள் வந்து பொதுவாக மக்களை வந்து சோம்பேறி ஆக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இலவசங்கள் வந்து தேர்தலுக்கு முன்னாடி கொடுக்குற அந்த வாக்குறுதிகள் வந்து தடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு கேஸும் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. பொதுவாக இந்த மாதிரி இலவசங்கள் வந்து மக்களை வந்து தடுக்கும், வளர்ச்சியை தடுக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை வந்து இது வந்து ஒரு அரசாங்கம் தனது குடிமகனுக்கு வந்து கொடுக்க வேண்டிய ஒரு கடமைன்னு நினைக்கிறீங்களா? அதான் சார், வறுமை கோட்டுக்கு கீழே ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி நபர்களுக்கு பொருளாதாரத்தை உருவாக்கத்துக்கான பேஸே இல்லாத நபர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இலவசங்கிறது கண்டிப்பாக பண்ணி ஆகணும், அதை தடுக்கூடாது, எதிர்க்கக்கூடாது. அதே சமயம் மணி ஏர்ன் பண்ணக்கூடிய லெவலில் இருப்பாங்கல்ல, அவங்க நினைச்சா தனி மனுஷனாவே மணி ஏர்ன் பண்ணிட முடியும். இந்த சொசைட்டியில் படிச்சிருப்பாங்க, இல்லை ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கும், பேசிக் டிகிரி படிச்சிருப்பாங்க, இல்லை 8th கிராஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற நபர்களுக்கு இலவசங்கிறது என்ன பொறுத்திருக்கு அனாவசியம் தான் நினைக்கிறேன். ஈவன் அவங்களுக்கு மோசமான சுச்சுவேஷன்லாம் இருக்கலாம், ஆனால் அதை தாண்டி இலவசம் எல்லாரும் கொடுக்குறப்ப தான் அதோட வேல்யூ குறையுது. செலக்டிவாக இவங்களுக்கு தேவை. இப்போ இலவசமாக ஒருத்தவங்க போகிறாங்க அப்படின்னா அவங்க பார்த்து நம்ம பெருமைப்படணும். நம்மளால காசு கொடுத்து போக முடியுது, அவங்களால முடியல, அதனால அவங்களுக்கு இலவசம் போகிறாங்க. இப்போ எப்படின்னா இலவசம் அசிங்கப்படுத்துதல் மாதிரி ஆகுது. இப்போ பெண்களுக்கு வந்து அந்த பேருந்து விடுறாங்கல்ல, ஸோ அதில் போகிற பெண்கள்ட்ட நம்ம பேசுகிறப்ப அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பேசிக்கான ஒரு மரியாதை கூட அங்கே இல்லை. வண்டியில் ஏற்றி லாக் பண்ணி மூட்டையில் அந்த பிராய்லர் ஏற்றுற மாதிரி ஏற்றுறாங்க, ரெஸ்பெக்ட்டுமே ரொம்ப மோசமாக இருக்குங்கிற மாதிரி உண்மையை சொல்கிறாங்க அவங்க. அதான் உண்மை. ஸோ அப்படி இருக்கப்ப அந்த இலவசங்கிற அழகான விஷயத்தை கவர்மெண்ட் ஒரு அறிவிப்பாக சொல்லுது, ஆனால் அதில் அங்கே இருக்க பொறுப்பாளர்கள் அலுவலர்கள்லாம் அவங்கள அப்படி பார்க்கல. ஓசியில் தானே இப்போ வர்றீங்க, ஓசி தானே போகிறீங்க அப்படிங்கிற அந்த சுயமரியாதையை கிடைக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஸோ அதுக்கு யாருக்கு தேவையோ அவங்களுக்கு இலவசம் கொடுத்தா பொருத்தமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில் சர்வேக்கள் வந்து நிறையா வந்துட்டு இருக்கு. சில சர்வேக்கள் வந்து திமுக கூட்டணிக்கும், சில சர்வேக்கள் வந்து அதிமுக கூட்டணிக்கும் வந்து ஃபேவராக இருக்கிற மாதிரி நம்ம பார்க்க முடியுது. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஷைனிங் இந்தியா அப்படிங்கிற ஒரு நியூஸ் கம்பெனிஸ் வந்து ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட அதிமுக திமுக கூட்டணிக்கு ஒரு நெக் டு நெக் இருந்தாலும் அதிமுக கூட்டணிக்கு நிறைய பாசிபிள் இருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த சர்வே பற்றின உங்களுடைய பார்வை? அதான் சார், எப்போ சர்வேங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒரு பாயிண்ட் ஆஃப்ல சொல்லுவாங்க. ஒரு சேனல் யாருக்கு சப்போர்ட் கிடைக்குதோ, யார்கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்களோ, ஏன்னா ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுமே ஏதோ ஒரு கட்சிக்கு ஏதோ ஒரு ஐடியாலஜிக்கு இன்ஃப்ளூயன்ஸ் தானே இருப்பாங்க. ஸோ அப்போ அது அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் இந்த மாதிரி விஷயங்கள் வரும். இங்கே இதை பார்க்குறப்ப நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப டீட்டெயிலாக கவனிக்க முடியுது. என்னன்னா இது ஒரு நியாயமான சர்வேவாக தான் இருக்குது. ஏன்னா டிஎம்கே இந்த மீட்டரில் தான் இருக்காங்க, தூரங்கிறது கூடுது குறையுதுங்கிற லெவலாக சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் பார்க்குறப்ப இது ட்ரஸ்டபுளாக தான் இருக்குது. பிஜேபி ப்ளஸ் ஏடிஎம்கேங்கிறது அதிகமாகவும், அதுக்கப்புறம் டிஎம்கே, அதுக்கப்புறம் டிவிகேங்கிறது இந்த ஆர்டர் கரெக்டாக இருக்குது. ஆனால் இது முன்ன பின்ன இருக்கிற பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறதே அவங்க சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ அந்த விஷயத்தை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக தான் இருக்குது. தனித்து வந்து களம் காண்ற திரு விஜய் அவர்கள் வந்து ஓட்டு வந்து சதவீதம் வந்து வாங்கலாம் ஆல்ரெடி, அல்லது டபுள் டிஜிட் அளவுக்கு கூட ஒரு சதவீதம் வாங்கலாம். ஆனால் தனிப்பட்ட முறையில் வந்து எம்எல்ஏ சீட்டு கன்வெர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த சர்வேல கிட்டத்தட்ட ஒரு 20+ அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு சான்சஸ் 0 சார். 20 வாய்ப்பு இல்லை, சிங்கிள் டிஜிட்குள்ள தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேக்ஸ் ஆமாம் சார், மேக்ஸ்லாம் கிடையாது, சிங்கிள் டிஜிட்குள்ள தான் வர வாய்ப்பு இருக்கு. அதை தாண்டி ஒவ்வொரு மாவட்டத்துக்குள்ளேயும் இளைஞர்கள் இருக்காங்க, ஈவன் பெண்கள் இருக்காங்க. அதை தாண்டி ஒவ்வொரு கட்சி நபர்களும் இருக்காங்க, கட்சி நபர்கள் இருக்காங்க, ஏடிஎம்கே, டிஎம்கே, விசிகே, என்டிகே நபர்கள் இருக்காங்கல்ல. ஸோ அவங்க எல்லாரும் சேர்ந்து மனசு மாதிரி ஓட் போட்டால் தான் இங்கே எம்எல்ஏ கேண்டிடேட் டிவிக்கில் வர முடியும். ஸோ அப்படி இருக்கப்போ இவங்க 20ங்கிறது பாசிபிளே கிடையாது. சிங்கிள் டிஜிட்டில் ஏதாவது ஒரு கவுண்ட் வரும். விஜய் சார் கண்டிப்பாக எம்எல்ஏ வருவாங்க, ஹோப் எனக்கு இருக்கு. திரு விஜய் அவர்களை பற்றி பேசும்போது என்னன்னா, தமிழ்நாட்டை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு வந்து சரியான நேரத்தில் வந்து குரல் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போ சமீபத்தில் பேசிய திரு விஜய் வந்து என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வெற்றி பெற்றால் ஒவ்வொரு கிராமத்துக்கு வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வெற்றி பெற்றால் தான் கிராமத்துக்கு போகணுமா, இல்லை அதுக்கு முன்னாடியே வந்து கிராமத்தில் போய் ஒரு மக்களை சந்திக்கணுமா? இல்லை சார், பேசிக்காகவே சில சமயம் நம்ம எதிர்கருத்துக்கள் கூறுறோம். ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை கேள்விப்படுறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. யார் உங்களை கைட் பண்ணுறா, யார் உங்களுக்கு எழுதி கொடுக்குறா? ஈவன் எழுதி கொடுக்கறது பிரச்சனை இல்லை, அதை படிக்கிற உங்களுக்கு ஒரு பேசிக் சென்ஸ் இருக்கும்ல. சென்ஸ் கூட இல்லாமல் நீங்கள் பேசுறீங்கிற மூலம் நான் சொல்லலை, ஆனால் உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும்ல, அடிப்படை புரிதல் இருக்கும்ல. நான் ஜெயிச்சாதான் கிராமத்துக்கு வருவேங்கிறது என்ன மாதிரி பேச்சு? அதே சார், இப்போ வந்து சார் வந்து படம் நடிக்கிறாரு அப்படிங்கிறப்ப நீங்கள் நடிச்சு முடிச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு முழு தொகையும் தருவோம் நாங்கள் காசு.
அது சக்ஸஸ் தான், படம் சக்ஸஸ் தான் ஆக போகுது, ஆச்சுன்னா உறுதியாக நாங்கள் தருவோம் அப்படிங்கிற மூடில் இயங்க முடியாதுல்ல. நம்பிக்கையை கொடுக்கணும்ல, ஒரு இனிஷியல் ஹோப் கொடுக்கணும்ல. அது மேடைகளில் மட்டுமே பேச்சு இருக்கு, அது சினிமா சம்பந்தமான பேச்சா, சினிமா தரமான பேச்சா தான் இருக்கு. அதை தாண்டி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரா அப்படின்னா இல்லை. அதுக்கான காரணங்கள் 1000 காரணங்கள் சொல்றாங்க, மக்கள் கூட்டம் வந்துடும் அப்படின்னு. எலெக்ஷனுக்கு முன்னாடியே, ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க மக்களை சந்திக்கிறதுக்கு இவ்வளவு தடைகள் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியுதுன்னா ஜெயிச்சா அவங்களை எப்படி நாங்கள் பார்க்க முடியும்? அந்த இடத்துல பறக்க வச்சிருவாங்க தொண்டர்கள், சாரை பார்க்கவே முடியாது. ஸோ ப்ராக்டிக்கலாக எது பொருந்துமோ அதை மக்கள்கிட்ட பேசுங்கன்னு நான் சொல்றேன். இன்னொரு முக்கியமான திரு விஜயோட பேச்சு வந்து ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் இல்லை மற்ற கட்சிகளாக இருக்கட்டும், அது வந்து ஒரு விவாத பொருளாக்கியிருக்காங்க. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழ்நாடு தான் விஜய், விஜய் தான் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு கிளைம் பண்றது எந்த அளவுக்கு ஒரு நியாயமான விஷயம்? அதுல வந்து மேற்கொண்டு என்னோட கேள்விகள் என்னன்னா, திரு விஜய் இப்போதான் வந்து கவர்மெண்ட் வந்து டாக்ஸ் ஏமாத்திட்டான், அந்த வரியை கட்டுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ வந்து இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு கரப்ஷன் ஒரு சொல்ல வராரா? எஸ் சார். என்ன விஷயம்னா, அவர் கரெக்டாக தான் போயிட்டு இருந்தாரு. டிவிகே vs டிஎம்கேங்கிற வரைக்கும் அது பொருத்தமாக தான் இருந்துச்சு. யார் அவரை டிஸ்ட்ராக்ட் பண்ணாங்கன்னு தெரியல. ஒருவேளை மற்ற கட்சியில் சார்ந்த பொறுப்பாளரும் சரி, மற்ற எல்லாருமே சரி, இன்டராக்ஷன் சொல்லி நபர்களும் சரி, அவங்க பேசுகிறப்போ உங்களை பற்றின குறைகளை ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்து வைக்கிறாங்க. தன் தொண்டர்களை அரசியல் படுத்த மாட்டேங்கிறாங்கிற விஷயத்தை ரொம்ப தெளிவாக எடுத்து வைக்கிறாங்க. அதை அவங்க ஃபாலோஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப 1000 பேர் 100 பேராக யோசிப்பாங்க, என்னது அரசியல் படுத்தலாம், என்ன உண்மையாக படுத்தலையா அப்படின்னா என்ன விஷயம் சொல்லி கொஞ்சம் ஃபாலோ பண்ணால் ஒரு புரிதல் உருவாக போகுது. ஸோ அதை விடாதீங்க, நெருக்கமாக வச்சுக்கோங்க, அந்த மூலையே வச்சுங்க, ஃபேனாக வைங்க. தொண்டர்லாம் மாற்றி அரசியல் படுத்த வேண்டாம், அதுக்கான ஸ்பேஸ் இப்போ இல்லை. ஏன்னா அரசியல் தெளிவடைஞ்சிட்டா டிவிக்கில் இருக்கிறதுக்கான தேவை இருக்காது சார். ஆக்சுவலாக விஜய் சார் பிடிக்குங்கிறது ஓகே தான், அதுக்காக வேணா அவங்க கட்சியில் இருப்பாங்க. தெளிவான அரசியல் பற்றி வந்துச்சுன்னா அவங்க வேற ஒரு கட்சிக்கு போயிடுவாங்க. ஏன்னா அப்படிதான் தமிழ்நாட்டில் ஸ்ட்ரக்சர் எல்லா ஸ்பேஸுமே இருக்கு. அதை தாண்டி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காருன்னா அதுக்கு அவங்க தொடர்றாங்கன்னா அவங்க அரசியல் புரிதல் இல்லைன்னு அர்த்தம். ஸோ அப்படிப்பட்ட புரிதலை உண்டாக்காம ஹோல்டு பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னா, டிவிகே டிஎம்கேங்கிறது கொஞ்சம் தள்ளி இருக்கு, டிவிக்கே வேண்டாம். ஏன்னா டிவிகே ஹேஷ்டாக் வேண்டாம், விஜய்னு அதை மாத்துங்க, விஜய் வெர்சஸ் ஸ்டாலின் அப்படின்னு மாத்துங்க. அப்படி இருக்கப்ப எங்க அண்ணன் ஆயிரும்ல. ஸோ இல்லை அந்த அளவுக்கு ஒருத்தான்னு கேட்குறேன். ஒரு கிட்டத்தட்ட வந்து திமுகங்கிறது ஒரு 75 ஆண்டுகள் உள்ள ஒரு கட்சிக்கும், கட்சி ஆரம்பித்து தேர்தலை சந்திக்காத ஒரு கட்சியும் எப்படி நீங்க துளியும் பொருந்தாத விஷயம் தான் சார். துளியும் பொருந்தாது. அதுதான் சொல்றேன். அவங்கள வந்து யாரோ புரியாதனமா ஒரு விஷயம் பண்றாங்க. எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, உங்களுக்கு கூட்டம் கூடுது, எல்லா மீடியாவும் கேமரா வைக்கிறாங்க. ஸோ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டா டிஎம்கே ஸ்டாலின் பேசுங்க. அப்போ மட்டும் தான் அவங்களை திரும்பி பார்ப்பாங்க, வேற யாரை பத்தி தெரியாம கூட பேசிடாதீங்க அப்படிங்கிற போல கைட் பண்றாங்க. ஆனா அது மக்கள்கிட்ட எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா, ஒரு தடவை சார் பேசுறப்ப ஓகே கவர்மெண்ட் எடுத்து பேசுறாரு அப்படின்னு தொடர்ச்சியா திரும்ப அந்த டிஎம்கேங்கிற தாண்டி ஸ்டாலின் சொல்லி அவர் பேசுறது, ஸ்டாலின் சார் சொல்லி போறப்ப அது பொருத்தமா இல்லை சார். துளியும் பொருத்தமா இல்லை, குழந்தைத்தனமா இருக்கு. இந்த குழந்தைங்களுக்கு சில சமயம் வந்து ஃபர்ஸ்ட் குடும்பத்தில் இருக்க மேல கோவம் வரும். குழந்தைங்க தான், ஆனால் பயங்கரமாக கோவப்பட்டு கத்தும், பார்க்க நமக்கு சிரிப்பாக இருக்கும், கோவம் வருது அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி தான் சார் பண்ணிட்டு இருக்காரு. என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டை வந்து மிகப்பெரிய ஆளுமைகள்லாம் வந்து ஆண்டிருக்காங்க. திரு காமராஜராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து அண்ணாவாக இருக்கட்டும், திரு எம்ஜிஆர், அம்மா, திரு கலைஞர், இப்படி இவ்வளோ பெரிய ஆளுமைகள் வந்து கிட்டத்தட்ட ஆட்சிகள் வந்து நடத்தியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா திராவிட கட்சிகள் வந்து ஒரு 30 வருஷம், ஒரு 35 வருஷங்கள் ஆட்சி செஞ்சுருக்காங்க. அவ்வளோ பெரிய ஆளுமைகளே வந்து நான் தான் வந்து தமிழ்நாடு அப்படின்னு சொல்லாத போது இவர் எப்படி அதை நான் தான் தமிழ்நாடுன்னு எப்படி கிளைம் பண்ணுறாரு? அதான் சார், ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அதை அவர் இனிஷியேட் பண்ணுறாரு, முழுசாக நம்புறாரு, இயல்புல இல்லாமல் இருக்காரு. அவர் எப்படி தமிழ்நாடு ஆவார்? அவர் தான் தமிழ்நாடுனா அப்போ நம்மளாம் யார், எதுக்கு பேசிகிட்டு இருக்கோம், ஏன் எதிர்கருத்துக்கள் பேசுகிறோம், இது பொருந்தல்னு சொல்லிட்டு இருக்கோம். அவர் தான் தமிழ்நாடுனா அப்போ அவரோட பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே தமிழ்நாட்டுக்குள்ள பொருந்தி போயிருமா, தமிழ் மக்களுக்கு பொருந்தி போயிருமா? ஏன்னா அந்த டேக் அவர் ஆக்சுவலாக சொல்லக்கூடாது. அவர் எந்த மோடில் சொல்றாரு அப்படின்னா, அவங்க ஃபேன்ஸ் முன்னாடி இருக்காங்க, எல்லாருமே நான் தான் தமிழ்நாடு. ஸோ அப்படி இருக்க நான் எங்கள் ஃபாலோவர்ஸ் விட போறேன், ஏன் கரூரில் சமூக விட போறேன், தெரிஞ்சு நான் பண்ண மாதிரி சொல்றீங்கிற மூலம் சொல்றாரு. எல்லாரும் ஏன் ரத்தம் தான் அப்படின்னு. அது ஓகே, அது கரெக்டான விஷயமா கன்வே பண்ணணும். நீங்க தான் தமிழ்நாடு, அப்போ நானும் சொல்லலாம் நான் தான் தமிழ்நாடு. ஏன்னா நான் எனக்கு தெரிஞ்சு மக்களுக்கு நான் நிறைய பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி இருக்க நானும் சொல்லலாமே. அது பேச்சாவாதுல, அது உங்க கடமை, அதை நீங்க செய்யணும். அதுக்கு தான் நீங்க வந்திருக்கீங்க. ஒரு ஆப்ஷனா நீங்க நில்லுங்க, நாங்க பிடிச்சிருந்தா செலக்ட் பண்றோம், நீங்க அப்படி எங்களை உரிமையை கொண்டாடாதீங்க. அது சரியில்லை. பொதுவாக வந்து தாவேகா தொண்டர்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அண்ணா அரசியல் படுத்தலை அப்படிங்கிற ஒரு விஷயங்கள். திரு விஜய் அவர்கள் பேசும்போது, திரு விஜய் அவர்கள் பேசினதுக்கு அப்புறம் என்னன்னா அவருக்கே அரசியல் புரிதல் இல்லைங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னா, தமிழகத்தில் வந்து நிர்வாகத்துறையில் வந்து ஐஏஎஸ்ல ஐபிஎஸ் வந்து 50% வந்து பெண்கள், 50% வந்து ஆண்கள் வந்து போடுவோம் அப்படிங்கிறாங்க. இது வந்து என்னன்னா டெல்லியில இருந்து ஒரு பெரிய படிப்பு முடித்து அதுக்கப்புறம் வந்து தேவைகளுக்கு போடுறது. அது எப்படி வந்து இப்போ ஒரு கலெக்டர் வந்து தமிழ்நாட்டில் வந்து இப்போ பிரிச்சுட்டு 50 கலெக்டர் வந்து ஆண்கள், 50 கலெக்டர் பெண்கள் இப்படி போட முடியுது? அவருக்கு உண்மையாகவே புரியுது இல்லையா இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை? புரியல சார், அவருக்கு புரியல. அதான் அந்த படங்கள் வசனங்கள் மாதிரி உடனே எடுத்தா பேச சூப்பரா இருக்கா, கிளாப்ஸ் பண்ணிருப்பாங்க, ஆக்சுவலா பண்ணிருப்பாங்க, பண்ணாங்க, பயங்கரம் செலிப்ரேட் பண்றாங்க. அது ஓகே, அதுதான் தேவைப்படுது. அவங்களுக்கும் அது தெரியலாம்,
ஆனா பரவாயில்ல, இங்க இந்த பேச்சு பேசினா கிளாப்ஸ் அடிப்பாங்க, ஓட்டு போடுவாங்க, ஒரு ஹோப் கிடைக்கும். படிச்சுட்டு இருக்க பசங்களுக்குலாம், நல்லா படிக்கிற பசங்களுக்குலாம் ஒரு ஹோப் கிடைக்கும். நம்ம அண்ணன் ஆட்சியில் வந்து நம்ம ஐஏஎஸ் ஆயிடலாம். இயல்புக்கு பொருந்தாத, ரியாலிட்டி சுத்தியும் துளியும் சம்மந்தப்படாத விஷயங்களை அவர் பேசிட்டு இருக்காரு. அது எப்படி ஆகுதுன்னா, துளியும் ஹோப் அவங்களுமே வராது. ஏன்னா இப்ப நம்ம பேசுறோம், இந்த விஷயம் தெரியாத ஒரு பையன் இப்ப இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிறான், அச்சோ நம்ம எவ்வளவு தப்பா பேசியிருக்காரு, அதை மிஸ்ல வச்சிட்டோம்னா எவ்வளவு அவமானமா ஃபீல் பண்ணுவோம். ஸோ இப்படி ஃபீல் பண்ண உடனே திரும்பி ஓட் போடுவானா, இல்லை அவரை ஃபாலோ பண்ணுவானா, அவர் பேசுற விஷயங்களை கிராப் பண்ணி கவனிப்பானா, அந்த வேல்யூ குறையதுல அவருக்கு. ஸோ இந்த விஷயங்களை டேட்டா ரெடி பண்றவங்க கொஞ்சமாவது கவனிச்சு ரெடி பண்ணணும். அதை தாண்டி சார் என்ன பேசினாலும் கிளாப்ஸ் வரும், அது உண்மைதான், அதை நானும் எடுத்துக்கிறேன், எனக்கும் அந்த எக்ஸிட் ஆகுது பாக்குறப்ப. ஆனா அதுக்காக என்ன வேணா பேசக்கூடாது. எது பொருந்ததோ, எது சரியோ, எது ரியாலிட்டி பொருந்ததோ அதை பேசினா சாரோட வேல்யூ ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஏறிடும் நான் சொல்றேன். அடுத்த ஆட்சியை வந்து நான் தான் பிடிப்பேன், அதாவது டிவிகேவுடைய முதலமைச்சர் நான் வந்து கண்டிப்பா ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற திரு விஜய் அவர்கள், அவர் பேசின இன்னொரு கேள்வியிலிருந்து எனக்கு ஒரு கேள்விகள் இருக்கு. திரு ஸ்டாலின் சில நாட்களுக்கு முன்னாடி வந்து பேசும்போது இந்த தேர்தல் வந்து தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கான தேர்தல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, தமிழ்நாட்டுடைய கொள்கைக்கும் டெல்லியிலுடைய அரசியல் கொள்கைக்கும் எது, அதாவது டெல்லிங்கிறது பாஜகவை சொல்றாரு. ஆனால் திரு விஜய் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு தானே எலெக்ஷன் நடக்குது, டெல்லிக்கு எலெக்ஷன் நடக்குது அப்படிங்கிற ஒரு பேசிக் சென்ஸ் வந்து கூட இல்லாம இப்படி ஒரு வந்து பொதுவா அவருடைய நான் கேள்வி கேட்கிறேன் அப்படின்னா எந்த அளவுக்கு அவரை நம்ம எடுத்துக்கிறது, உண்மையாவே வந்து இது மாதிரி பேசுறது அரசியலை தொடர்ந்து இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு கேள்வி பொருளாகிட்டு இருக்க உறுதியா சார். ஏன்னா இப்ப விவாதங்கள்ல பேசுறப்ப உண்மையாவே சில பேர் சில நேரங்கள்ல, நான் சொல்றது டிவிக்கல்ல இருக்கவங்க சில பேர் சில நேரங்கள் வேல்யூவான பாயிண்ட் சொல்றாங்க. ஆனா சார் இந்த மாதிரி பேசுறப்ப அதை எடுத்து ஆப்போசிட் பார்ட்டி இருக்க விவாதத்துல உங்க தலைவரே இப்படிதான் பேசுறாருன்னு எடுத்து வைக்கிறப்ப அவங்கள ஒண்ணுமே பேச முடியல. ஸோ இந்த சாருக்கு அந்த ஸ்கிரிப்ட் கொடுக்குறவங்க கிளாப்ஸை தாண்டி ட்ரெண்டிங் ஆக போது, இந்த டைம்ல பேச போறாங்க, இவ்வளவு குரோட இருப்பாங்க, அதுக்கு இந்த இடத்துல பேசினா கட் பண்ணி போட்டு ட்ரெண்டிங் ஆக்கிடலாம் அப்படிங்கிற பிளானை தாண்டி இவ்வளவு பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தப்பா பேசினா வேல்யூ குறைஞ்சிரும். ஸோ அந்த பேக்ரவுண்ட் ரிசர்ச் இருக்குல்ல, அது கொஞ்சம் டீட்டெயிலா பண்ணி ஈவன் கிளாப்ஸ் வராட்டியும் பரவாயில்ல, சாரோட வேல்யூ வேறணும் ஸ்டெப் பை ஸ்டெப். ஏன்னா இப்போ பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் பேசுறப்ப என்ன நேரத்துக்கும் கிளாப்ஸ் பண்ண மாட்டாங்க, அது கொஞ்சம் போரிங்கா, 3/4 மணி நேரம் பேசினாலும் போரிங்கா தான் இருக்கும். ஆனா அந்த விஷயத்தை எடுத்து பார்த்தா அவ்வளவு வேல்யூவான இன்ஃபர்மேஷனான விஷயங்களா இருக்கும். ஸோ அந்த மாதிரி மோட்ல சாரை பேச வச்சா கரெக்டா இருக்கும். ஏன்னா இப்போ ரீசெண்டா கூட எங்கேயோ டிவிக்கு மீட்டிங் ஒன்று நடந்திருக்கு, க்ரௌடே காணும், ஏன்னா விஜய் சார் அங்க இல்லை. ஸோ அவர் மட்டும்தான் விஜய்ங்கிற ஒரு டெம்ப்ளேட் அவர் செட் பண்ணாரு. ஓகே, அது மூலமா ஃபாலோவர்ஸ் வந்தாங்க. கட்சிக்குள்ள வந்துட்டும் நீங்க விஜய் டெம்ப்ளேட் செட் பண்றீங்க, விஜய் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்குறீங்க. நான் தான் தமிழ்நாடு, நான் தான் கட்சி, என்னாலதான் தமிழ்நாட்டை மாற்ற முடியும், ஒரு கட்சியால ஒரு கட்சியோட கொள்கையால மாற்ற முடியும். அங்க நீங்க இல்லைன்னா கூட அந்த கட்சி இயங்கணும், மக்களுக்கு நல்லது பண்ணணும். அந்த மோட்ல துளியும் கிடையாது. அவர் நான் தாங்கிற மோட்ல இருக்காரு. எப்பவுமே நான் தாங்கிற ஒரு இதுல இருக்கவங்க தமிழ்நாட்டில் ஒர்க் அவுட் ஆக மாட்டாங்க. ஏன்னா மக்கள் நல்லா கவனிப்பாங்க. அது எப்படி அவங்க தான் அப்படி அதாவது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்டத்தட்ட வந்து 3 கட்டமாக வந்து தேர்தல் வாக்குறுதியை கொடுத்திருக்காரு. இந்த தேர்தல் வாக்குறுதி தேர்தலுக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு பெரும் உதவியாக இருக்க போகுது? நேர்மறை தாக்கத்தை உண்டாகிருக்கு. இந்த 10,000 ரூபாய் குடும்பத்துக்குங்கிறது கொஞ்சம் பொருந்தாதா இருக்கு, இல்ல பொருந்தாதா இருக்கு. ஏன்னா அதுக்கான ரீசன் கேட்கறாங்க. எப்படி இதை நீங்க பண்ணுவீங்க, நல்லா இருக்கே, எனக்கு பிடிச்சி யாரும் காசு வேணாம்னு சொல்ல போறா, ஆனா இது எப்படி பாசிபிள் அப்படிங்கிற விஷயத்தை கேட்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இப்ப இந்த டிவி கவர்மெண்ட் வந்து நிறைய திட்டங்கள் சொல்லி அதை நம்பி ஓட் பண்ணி கடைசியா இப்படி பண்ணிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி விஷயத்த 5 வருஷம் முடிச்சு வச்சிருக்காங்க. ஸோ மக்கள் கொஞ்சம் அவேர் ஆயிட்டாங்க. திட்டங்கள் நல்லா இருக்கா, சூப்பரா இருக்கு, அதை எப்படி நீ பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் நம்பி ஓட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற போது தான். ஸோ அந்த 10,000 திட்டத்தை தாண்டி மற்ற எல்லா திட்டங்களும் நேர்மறையான தாக்கத்தை தான் உண்டாகிருக்கு. அது எல்லா துறைகளிலுமே அந்த திட்டத்தை ஒருங்கிணைச்சு பிளான் பண்ணி அதை திட்டங்களா உருவாக்குற அந்த டீம் ரொம்ப தெளிவா செயல்படுறாங்க. எப்படின்னா மக்களுக்கு நலன் தரக்கூடிய திட்டங்களாவது இருக்கு, அதே சமயம் டிஎம்கே கிட்ட இருந்து தள்ளி யாரெல்லாம் அவங்க மிஸ் பண்ணிருக்காங்களோ திட்டங்கள்ல அதை எடுத்து ஆட் பண்ணிருக்காங்க. குறிப்பா ஆண்களை, இளைஞர்களை ஆட் பண்ணிருக்காங்க. அது எனக்கு பர்சனலா சந்தோஷமா இருக்கு. நன்றி. நன்றி சார். தேங்க்யூ.